வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு தகவல் சொல்லலான்னு விருப்பப்படுறேன். உடல்நலம் சார்ந்த ஒரு தகவல். நம்முடைய உடல்நலம் சிறப்பாக அமைவதற்கு அடிப்படையாக 2 கருத்துக்களை நாம் தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும். 2 செயல்பாடுகளை தொடர்ந்து பின்பற்றி வர வேண்டும். கருத்தளவில் அதுக்கு நம்ம மனநிலை உறுதியாக இருக்கணும். பிறகு அதை செய்து முடிக்க வேண்டும். அதனால தான் நான் முதல்ல கருத்தளவில் என்று சொல்வது. ஏன்னா கருத்தில் அந்த எண்ணம் வரலன்னு சொன்னால் செய்ய முடியாது. இந்த 2 செய்திகள் என்னவென்று சொன்னால், ஒன்று, வயிறு சுத்தம். குடலை கழுவி உடலை வளர் என்று சித்தர்கள் சொல்வார்கள். நோய்களின் தாய் என்று சொல்லக்கூடியது மலச்சிக்கல். அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம நம்முடைய இறைப்பையிலிருந்து எல்லாமே அந்த இயக்கம் சரியாக நடைபெற வேண்டும். அது ஒரு செய்தி. பல பேர் என்ன நினச்சிட்ருக்குறோம், நமக்கு உண்ட உணவு செரிக்கிட்டு தினமும் நம்ம காலை கடன் கழிச்சிடுறோம், அதனால் நமக்கு உடல் அந்த செரிமான பிரச்சனை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். அது தவறு இல்லை. அப்படி இருந்தால் அது ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்டுக்குரியது. ஆனால் உடலை கழுவி உடலை வளர் என்று சித்தர்கள் சொல்கிற கருத்துக்கு உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால், 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம் உன்னுடைய குடல் மண்டலத்தை சுத்தம் செய்து விட வேண்டும். அந்த கருத்தில் தான் அவங்க குடலை கழுவி உடலை வளர் என்று சொல்கிறார்கள். செரிமானம் சரியாக இருக்கிறது என்பது வேறு, அந்த மண்டலத்தை சுத்தம் செய்து வைப்பது என்பது வேறு. 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம் பேதிக்கு சாப்பிட வேண்டும். அது இயற்கையான பொருள்கள் மூலமாக சாப்பிட வேண்டும். ஆங்கில மருந்து மூலமாக சாப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற சித்த வைத்தியர்களை அணுகலாம், அல்லது பொதுவாக கடுக்காய் தூள் நல்ல முறையாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நாம் அந்த வயிற்றை சுத்தம் செய்து கொள்ளலாம். அதை எப்படி சுத்தம் செய்வது என்று கூட வேண்டுமானால் இன்னொரு காணொளியில் நான் அந்த கடுக்காத்தூள் சொன்ன முறையை சொல்கிறேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள மருத்துவர்களிடம் கேட்டுக்கொண்டு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம நாட்காட்டியில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேதியில் இப்போது நாம் இன்று சுத்தம் செய்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் ஒரு 6 மாதம் பொறுத்து அதே போல் சுத்தம் செய்து வைத்தால் அடிப்படையாக பல நோய்களுக்கு தீர்வு வயிறு சுத்தமாக இருப்பது, குடல் சுத்தமாக இருப்பது. இது ஒன்று. இரண்டாவது என்பது காலையில் துயில் எழுதல். அதிகாலையில் துயில் எழுத விட வேண்டும். 6 மணிக்கு முன்னால். அது 5 மணிக்கு எழுதால் ரொம்ப நல்லது, 4 மணிக்கு எழுந்தால் இன்னும் ரொம்பவும் நல்லது. இது எல்லாருக்குமா அப்படின்று கேட்க வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற வேலை வாய்ப்பு சூழலில் இரவு பணி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். 10 மணி 12 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே உணவு அருந்து விட்டு 2 மணிக்கு படுக்கிறவங்களுக்கு நான் 4 மணிக்கு எழுந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அப்படி இல்லாமல் சராசரியான வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பவர்களாவது காலையில் 5 மணிக்கு எழுந்து கொள்ளும் பழக்கத்தை வைத்துக்கொள்ள வேண்டும், அல்லது 5:30 மணிக்குள்ளாவது எழுந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் சூரியன் உதிப்புக்கு முன்பாவது எழுந்து கொள்ள வேண்டும். இந்த காலை விழிப்பு என்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மிகவும் நல்லது. அது நீங்கள் அனுபவித்து பார்த்தால்தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ நான் சொல்கிற இந்த 2 செய்திகள், காலையில் துயில் எழுதல், அதாவது சூரிய உதயத்திற்கு முன் துயில் எழுதல் என்பது ஒரு மிகச்சிறந்த பழக்கம். அது நல்ல எண்ணங்களுக்கு அடிகோலும். ஒன்று. இரண்டாவது, 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம் குடலை சுத்தம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2மே உடல் தூய்மை, மன தூய்மை 2க்குமே அடிப்படையாக அமையக்கூடியது. இந்த 2ஐயும் தொடர்ந்து கடைபிடிப்பதன் மூலமாக நாம் உடல் நலத்தையும் மனநலத்தையும் நன்கு வைத்துக் கொள்ள முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. வாய்ப்புள்ளவர்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள், பின்பற்றுங்கள். அதன் பலனை பின்னால் உணர்வீர்கள். நன்றி, வணக்கம்.